ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ மகாலட்சுமி நம்ம கிட்ட வர வைக்கிறதுக்கும் நிறைய டைம் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு, இல்லை உங்களுக்கு வந்து சந்திரன் காரகனா இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜில் வந்து இதனால உங்களுக்கு கொஞ்சம் பணத்தடை வருது, பிஸ்னஸில் தடை வருது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மண் பானை இருக்குல்ல, இந்த வெறும் களிமண்ணா இருக்கும்போது அது எந்த தன்மை கொண்டதுன்னா சுக்கிரனின் தன்மையை கொண்டது. இந்த சுக்கிரன், இந்த களிமண்ணை நம்ம வந்து அந்த தீயில சுட்டு நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்கல்ல மண்பானை, அப்படி பண்ணும்போது அது சிகப்பா மாறுதா, அப்போ அது செவ்வாயின் காரகர் மங்களின் காரகரனா மாறிடுது. இதனால நம்ம என்ன பண்றோம், அந்த மண்பானையை வாங்கிக்கிறோம். வாங்கிட்ட பிறகு அதுல பாலை ஊற்றி, பால் இந்த வெள்ளை நிறத்தினால் நம்ம வந்து சந்திரனை குறிக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதனால பாலை ஊற்றி உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி, ஒரு குட்டி மட்கான்னு சொல்கிறாங்கல்ல, குட்டியாக குல்ஃபிலாம் வரும், இந்த மட்கா பானை இருந்தாலும் ஓகே தான். அந்த மட்காவில் நீங்கள் இந்த பாலை ஊற்றி என்ன பண்ணுங்க, இதை வீட்டோட ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படி வைக்கும்போது செவ்வாயினால் வரக்கூடிய மேலிஃபெக்ட்ஸ், அதாவது செவ்வாயினால் வரக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் சந்திரனால் வரக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். இதெல்லாம் சின்ன சின்ன தாந்திரிக டிப்ஸ். நம்ம தாந்திரிகம் தான் பார்க்குறோம். ஸோ தாந்திரிக டிப்ஸ், இந்த தாந்திரிக வழியாக அக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அக்கல் சயின்ஸ் பேசிஸில் இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடுறோம். ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும்போது இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கினாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக லக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ மகாலட்சுமியும் ப்ளீஸ் ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செவ்வாயினால் கஷ்டம், இல்லை சந்திரனால் கஷ்டம்னு சொல்லும்போது இப்படி பண்ணலாம். இல்லை சும்மாவே எதுக்கு போகிறது போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு வரக்கூடிய மேலிஃபெக்ட்ஸ் மட்டும் தானே, நெகட்டிவ் எனர்ஜிஸ் மட்டும் தானே நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் போட்டு உங்கள் ஃப்ரீசரில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தன்னால் வரும்.